ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. அனைத்து விதம் கட்டி நல்ல முறையிலும் தரமான ஆகன் கட்டி தரப்படும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு வந்து மெயின் சுவிட்ச் சுவிட்ச் பாக்ஸ் பாக்ஸ் எங்கே அதாவது மார்க் இங்கே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற அப்படியே நல்ல வாய்ஸில் சுவிட்ச் கேளுங்க. பாக்ஸ் சார். இது வந்து சேனல் டிவி பாக்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து சொல்லுவாங்க. தேங்க்யூ. ஹோல் கரண்ட் எல்லா ரூமுக்கும் தனித்தனி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே இருக்கும் சார். ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம இங்கே வந்து நம்ம செப்பரேட்டாக ஆஃப் பண்ணிக்கலாம். அதை டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து பெட்ரூம் சார். பெட்ரூமில் உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்துடும் சார். இதுதான் லெஃப்ட் சைடு சுவிட்ச் பாக்ஸு. இங்கே நடந்து வந்துடும். இது வந்து லைட்டு, ஃபேனு, அது ப்ளஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்துடும், ப்ளக் பாயிண்ட் ஒன்று வந்துடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்டுக்கான பாயிண்ட் எல்லாமே இதில் வந்துடும் சார். இந்த இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஏசி பாயிண்ட். இப்போ வந்து ஏசி பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து பெட் லெவல் சுவிட்சஸ் இந்த இடத்துல வரும் சார். மேலே அந்த இதில் வந்து ஏசிக்கு எனக்கு கொடுத்துக்கலாம். ஏசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துடும் சார். இதை அப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்குது. இது வந்து பெட்ரூம், ஃபஸ்ட்டு பெட்ரூம் முடிஞ்சு. அடுத்த வெளியே வந்தோன்னா ஹாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போதே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும் சார். அது வந்து லைட்டு, ஃபேனு இதெல்லாம் இருக்கும் சார். அந்த கண்ட்ரோல் இருக்கும் எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிவி பாயிண்ட்டு. இந்த இடத்துல டிவி பாயிண்ட்டு சார். அதே ஹாலில் ஏசி கேட்டிங்க, ஏசி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் கொடுத்தலாம் சார். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பெட் லெவல் சுவிட்ச். பெட் லெவல் சுவிட்சின் மீன்ஸ் வந்து டேபிள், அதாவது நீங்கள் சிஸ்டம்க்கு சுவிட்ச் கட்டிங்க கீழே அந்த சுவிட்ச் பாக்ஸ் இங்கே வந்துடும் சார். இப்போ ஹாலோட இது ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாலை விட்டு வெளியே போகும்போதே ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு. இந்த இடத்துல அந்த வேவோட லைட் சுவிட்சு ப்ளஸ் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கும் சார். அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருங்க ஒரு நிமிஷம், இது லைட் ஆன் ஆகல. இது வந்து அந்த டார்க் அந்த ஒரு ரூம் இருக்குல்ல சார், அந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் உள்ளே நுழைஞ்சாலும் ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் பாயிண்ட் சார். அப்புறம் பெட்டில் ஒரு சுவிட்ச் வந்துடும், அது அந்த இடத்துல இருக்கும் சார். இது வந்து அதோட ஏசி பாயிண்ட்டும் மேலே கொடுத்துரும் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வேலை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கிச்சனுக்கு முன்னாடியே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் கண்ட்ரோல் கொடுக்குறோம் சார். அது வந்து லைட்டுக்கு ப்ளஸ் ஒரு ஹோல்டர் இந்த பாயிண்ட் வரும், ப்ளக் பாயிண்ட்டு. அடுத்து வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகிறோம் சார். கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சுவிட்ச் பாக்ஸு. இதில் வந்து பூஜை ரூமோட கண்ட்ரோலு, அப்புறம் கிச்சனோட கண்ட்ரோலு, இந்த ஃபேனு, லைட்டு, சுவிட்சஸ் இதெல்லாம் வந்துடும் சார். அடுத்து அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்ஸி, கிரைண்டர் இது மாதிரி எதனா போட்டுக்கலாம் சார். இங்கே ஒரு பவர் பாயிண்ட் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்ஓ பாயிண்ட்டு, ஓகேங்களா. அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம கிச்சன் நீங்கள் பேக் சைடு கேட்டீங்க, அந்த பேக் சைட்னா கிச்சனோட லாஸ்ட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் ஒன்று. அதே மாதிரி நம்ம பூஜை ரூமோட உள்ளே வந்து ஒரு கார்னரில் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் ஒன்று சார். இது ஒன்று கொடுக்குறோம். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது கொடுத்துறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் இப்போ